ஜெயா டிவியின் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு மாலன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மக்கள் குரல் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் திரு முத்துக்குமார் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக திரு ஷேக் தாவூத் மற்றும் திரு பூவை ஜெகன்மூர்த்தி நமது அரங்கத்தில் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாம் முதல் வெற்றி செய்தியை நாம் பார்த்து விடலாம். நீலகிரி தொகுதியிலிருந்து அந்த செய்தி வந்திருக்கிறது. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டியிட்ட திரு கோபாலகிருஷ்ணன் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டவர் 4,63,700 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். வித்தியாசம் 1,04,940 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராஜா திமுகவை சேர்ந்த அவர் 1,04,940 வாக்குகள் பெற்று வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். அவரை அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சி கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். இது முதல் வெற்றி அறிவிப்பாக வந்திருக்கிறது. நீலகிரி தனி தொகுதியில் இந்த நிலவரம். நீலகிரி தனி தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுவிட்டது. மொத்த ஓட்டு எண்ணிக்கை நிலவரம் அங்கு முடிந்துவிட்டது. தொடர்ந்து சி கோபாலகிருஷ்ணன் அங்கு போட்டியிட்டவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. நீலகிரி மக்களவை தொகுதியில் அங்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சி கோபாலகிருஷ்ணன் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 4,63,700 வாக்குகள். வித்தியாசம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜா திமுகவை சேர்ந்த திரு ராஜாவை விட 1,04,940 வாக்குகள் அதிகம் பெற்று அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். பேசுவோம். அதற்கு முன்பாக நமது அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு மாலன் மூத்த பத்திரிகையாளரிடம் பேசுவோம். வணக்கம் சார். சார், இந்த முதல் வெற்றி செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது. அஇஅதிமுக நீலகிரி தனி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் குற்றஞ்சாட்டப்பட்ட திரு ராஜா அங்க போட்டியிட்டார். மக்களோட கருத்து என்னன்னா, அவருக்கு சீட்டு கொடுத்ததே தவறு என்ற ஒரு கருத்து இருக்க திமுக எந்த தைரியத்தில் இது செய்கிறான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது முதல்ல உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு. இந்தியா பூராவும் இவர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த ஒரு முடிவோடு அதிமுக தன்னுடைய வெற்றி கணக்கை துவக்குகிறது. இதில் திமுக அவருக்கு ஏன் இடம் கொடுத்தார்கள் என்பது அவங்க கட்சிகளுக்கு உள்கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அவர் யாருடைய ஆதரவாளர், அவர் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன லாபம், அவர் அந்த மாதிரியான கணக்குகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அது இந்த தேர்தலில் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்று பார்த்தால் அது பெருமளவிற்கு இந்த உட்கட்சிக்குள் இருந்த இந்த முரண்பாடுகள் தான். அது அது என்னுடைய கருத்தல்ல. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு கருணாநிதியினுடைய மகனான திரு அழகிரி அவர்கள் இந்த வேட்பாளர் தேர்வு எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதில் இதுவும் ஒன்று. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். திரு முத்துக்குமார், தேசிய அளவில், தமிழகம் மட்டுமல்ல தேசிய அளவில் முதலமைச்சருக்கான முக்கியத்துவம் பன்மடங்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு எப்படி பன்மடங்கு அதிகரித்திருக்க, ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல, பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. தேசிய அளவில் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. காரணம், தேசிய கட்சிகளை தவிர்த்து அதிக இடங்களை பெற்ற கட்சி அஇஅதிமுக. முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த கட்சி 3வது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தேசிய அளவில். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இது. வரலாற்று சிறப்புமிக்க நாளும் இது. ஏன்னா நாங்கள்லாம் ராஜாஜி போன்ற மூத்த தலைவர்கள் தேசிய அளவில் எந்த மாதிரி ஒரு பங்காற்றுறாங்கன்னு பேப்பரில், பத்திரிகைகளில், புத்தகங்களில் படிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இன்று அது போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைமை தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது தமிழகத்தின் வருங்கால சிறப்பாக இருப்பதற்கான முதல் படி இது என்பதாக தெரிகிறது. நிச்சயமாக இது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி. அவர் எப்பொழுதுமே மக்களுக்காக பணியாற்றி கொண்டு இருப்பார். மக்கள் தான் எனக்கு என்று எல்லா பிரச்சார மேடைகளிலும் கூறினார். அதற்கு மக்கள் கொடுத்திருக்கும் வெற்றி இது. குறிப்பாக அவங்க மீட்டிங்லாம் போனாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்று அடிக்கடி கேட்பார். இதோ சொல்லிவிட்டார்கள்.
ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்து விட்டார். செய்வீர்களா என்று கேட்பார்கள் முதலமைச்சர் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். அதற்கு முன்பாக நமது சேலம் செய்தியாளர் விஜயானந்த் நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விஜயானந்த், ஏற்கனவே நீலகிரி தனித்தொகுதியினுடைய வெற்றி அறிவிக்கப்பட்டுவிட்டது. அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். சேலத்தில் தற்போது நிலவரம் என்ன? எத்தனை சுற்று வாக்குகள் இன்னும் எண்ண வேண்டி இருக்கிறது? தற்போது நிலவரம் என்ன? சேலத்துல 8வது சுற்று நிலவரப்படி 1,05,680 வாக்கு வித்தியாசத்துல அஇஅதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் முன்னணி இருக்காரு. இது முதல் சுற்றுல இருந்தே 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணியில் இருந்துட்டே வராரு. அந்த முன்னணி படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு 8வது சுற்று வாக்குல பாத்தீங்கன்னா 1,05,680 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணி இருக்காரு. இது 8வது ரவுண்டு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 ரவுண்டு போகும் சார். 8 சுற்று முடிவிலேயே 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் அஇஅதிமுகவின் பன்னீர்செல்வம். அவரை அடுத்து உமாராணி, திமுகவின் உமாராணி, அது மட்டுமில்லாமல் தேமுதிகவின் LK சுதீஷ் ஆகியோர் அங்கு போட்டியிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சேலத்தில் முன்னணியில் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்தமாக சேலத்தை பொறுத்தவரை அனைத்து சுற்றுகளும் எண்ணி முடிக்க எவ்வளவு நேரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜயானந்த்? சார், இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப 8வது ரவுண்டு போயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி வாக்குல நமக்கு முழுமையான நிலவரம் தெரிஞ்சிடும் சார். நம்ம 6 மணி வாக்குல இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுதீஷ் 3வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். 3வது இடத்துல இருக்க மிக மிக குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சார் சொல்லணும். 3ஆம் இடம் என்றால் இப்பொழுது தேமுதிக சார்பில் போட்டியிட்ட LK சுதீஷ் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார் விஜயானந்த்? அதாவது 3வது இடத்துல LK சுதீஷ் பாத்தீங்கன்னா சார் தொடர்ந்து பேசுவோம். அது பற்றி மீண்டும் உங்களுடைய தொடர்பு கொள்கிறேன். தொடர்ந்து நமது மற்றொரு செய்தியாளர், கரூர் செய்தியாளர் பத்மநாபன் நம்மோடு தொடர்பில் இருக்க, அவரிடம் பேசுவோம். வணக்கம் பத்மநாபன். கரூர் தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் மு தம்பிதுரை அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தற்போது எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்? அவரை எதிர்த்து போட்டியிட்ட மா சின்னசாமி திமுக சார்பில் போட்டியிட்டு அவர் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்? கரூர் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் பற்றி சொல்லுங்க. வணக்கம் சார். கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு குமாரசாமி பொறியியல் கல்லூரி நடைபெற்று வருகிறது. தற்போது 8 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் 2,56,360 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் 1,60,632 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 89,728 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். தற்போது 8 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் 11 சுற்றுகள் நிலையில் உள்ளது சார். இதனால் இப்ப இது தொடக்கத்திலிருந்தே அதிமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறார் சார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு மாலன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் அது சார்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்தவரை முன்பு இருந்தவர்களாம் பெரும்பாலானோர், அனைவரும் இல்லை, பெரும்பாலானோர் ஏதோ பேச்சுக்காக மக்கள் ஒரு ஐவாஷன் சொல்லக்கூடிய கண் துடைப்புக்காக செயல்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாட்டில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே முன்பு கேட்டது போல NLC பிரச்சனையில் அதில் முடிவு எட்டும் வரை ஒரு போராட்டம், காவிரி பிரச்சனையில் அது அரசியல் அந்த இறுதி ஆணையை அரசியல் கொண்டு வரும் வரை ஒரு சட்ட போராட்டம். இப்ப சமீபத்தில் முல்லை பெரியார் அணையில மிகப்பெரிய போராட்டம். கேரளா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த உடனே அதற்கு எதிராக இது இந்திய அரசியல் சாசனத்துக்கே எதிரானதுன்னு சொல்லி முதலமைச்சர், அதாவது சட்ட நுணுக்கங்களோடு அன்னைக்கு அந்த வெற்றி வந்த அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த அட்வொகேட்ஸ் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் பேசும்போது அவர்கள் பேட்டிகள் சொல்றாங்க, முதலமைச்சர்கள் சட்ட நுணுக்கங்களை எங்களுக்கு எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவிற்கு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டது இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருக்கும். எப்படி நினைக்கிறீங்க? நிச்சயமா அது இந்த வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த தேர்தலை தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், இது மற்ற கட்சிகளெல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்வெட்டு அதை போன்ற பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது, மின்வெட்டு, குடிநீர் பிரச்சனை இதெல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு MLA அந்த லெவலில் அணுகப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வென்றெடுக்கவும் அதை பாதுகாப்பதற்குமான ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் மிக தெளிவாக அதை புரிந்திருக்கிறார்கள். அதை மனதில் கொண்டு தான் இந்த தீர்ப்பை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் விடாமல் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடை 69% ஆக்கிய போது
அதை அரசிதழில் வெளியிடச் செய்து அதற்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பேக்கிங் வாங்கி கொடுத்து அதை வந்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு அம்சமாக கொண்டு வந்து இதை நீதிமன்றங்களில் வழக்காட முடியாது என்கின்ற நிலையை அவர்கள் போன முறை ஆட்சியில் இருந்தபோதே அதை செய்தார்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று நான் நினைப்பது, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதனுடைய கடைசி வரைக்கும் போவது, அதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான உத்திகளை வகுப்பது. அதுதான் ஒரு சிறந்த நிர்வாகத்தினுடைய தலைமையும் அதுதான். நீங்கள் ஒரு சின்ன அலுவலகத்தை நிர்வகித்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் சரி, ஒரு வீட்டை நிர்வகித்தாலும் சரி, பிரச்சனை என்ன, பிரச்சனையினுடைய மைன்யூட் டீட்டெயில்ஸ் என்ன, அதற்கு தகுந்தாற்போல் எப்படி உத்திகளை அந்த புரிதல் இருந்தால்தான் அதற்கு ஒரு தீர்வு காண்றதுக்கான ஒரு வழியை வகுக்க முடியும். அந்த தீர்வு தான் நிலையான தீர்வாக பெற முடியும். நிச்சயமா ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து நமது திருநெல்வேலி செய்தியாளர் செல்வராஜ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் பற்றி கேட்கலாம். செல்வராஜ், திருநெல்வேலி மற்றும் தென்காசி தொகுதிகளில் தற்போது நிலவரம் என்ன? வாக்கு எண்ணிக்கை எப்படி போயிட்டு இருக்கு சார்? 16வது ரவுண்டுல வந்து அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் வந்து 3,32,208 வாக்குகளை பெற்றிருக்கார். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் வந்து 2,31,300 வாக்குகளை பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அதிமுக முன்னிலை இருக்கு திருநெல்வேலியில. அதே போல தென்காசிலையும் 3,11,818 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக பெற்றுள்ளது. புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து 1,97,000 வாக்குகளை பெற்றிருக்கார். அங்கேயும் கிட்டத்தட்ட 1,14,000 வாக்கு வித்தியாசத்துல தென்காசிலையும் அதிமுக முன்னணியிலே இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ். தொடர்ந்து திரு ஷேக் தாவூத், பிரச்சாரத்தின் போகும்போதே மிக மிக பெரிய எழுச்சி, அதாவது கூட்டணிகள் இருக்கும், எல்லாம் கைகோர்த்து நிற்பார்கள், மக்கள் கூடுவார்கள், அப்படி ஒரு காட்சிகள்லாம் உடைத்தெறிந்து விட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது கடந்த கால தேர்தல்களில். அதெல்லாம் உடைத்து எறிந்து விட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் அணுகியதை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் உலகமே பார்த்தது. என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு இன்றைக்கு பதில் கிடைத்து விட்டது. உங்களுடைய இந்த நிகழ்ச்சியோட இந்த செஷன்ல உங்களுடைய கருத்து, இறுதி கருத்து என்ன? அதாவது வந்து இந்த முதல்ல வந்து அம்மாவுடைய தன்னம்பிக்கை, ரெண்டாவது அவங்களுடைய இந்த 3 ஆண்டு காலத்தினுடைய செயல்பாடு, 4வது அவங்க வந்து மக்களை நேசிக்கிறது, மக்களுக்காக செயல்படுறது, மக்களுக்காகத்தான் நம்ம இருக்கிறது, உள் உணர்வோடு உள் அன்போடு. அது வந்து அந்த மக்கள் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் இருந்தவங்களும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ அப்படிப்பட்ட வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலன் சொன்ன மாதிரி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை புரிஞ்சு மக்களுக்காக செய்கிறோம், மக்களுக்காகத்தான் நடத்துகிறோங்கிற அந்த உணர்வோடு செஞ்சாதான் அதை நடத்த முடியும். அதை புரிஞ்சு செயல்பட்டவங்க மக்களுக்காக, அதாவது தனக்காக சொத்து சேர்க்கறதும் தனக்காக சொத்தை சேர்க்கறதும் கட்சி நடத்துறதுக்காக சொத்து சேர்க்கறதும் இல்லாமல் மக்களுக்காக கட்சியை நடத்துறது, மக்களுக்காக அரசாங்கத்தை நடத்துறத ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால தான் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மக்களை நம்பி நம்ம 40 தொகுதியில நிற்கலாம், யாருடைய கூட்டணியும் நமக்கு வேணாம், அப்படி கூட்டணி வச்சு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பின்னால வந்து தேவையில்லாத பேசுறதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, மக்களுக்காகத்தான் அரசு, மக்களுக்காகத்தான் நான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுத்து வேகமாக அதை செயல்படுத்தினாங்க. அதே போல் அவங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அறிமுகம் உள்ளவங்களோ, பெரிய அறிவாரிகளோ, பெரிய போற்ற தகுந்தவங்களோ இல்லை. 40 தொகுதியிலையும் நானே நிற்கிறதாக நினைச்சு எனக்கு வாக்களிங்கன்னு மக்கள்கிட்ட அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், எல்லாமே நன்கு படித்தவர்களாக இருந்தார்கள். அது கரெக்ட். அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா அதனுடைய தெளிவு என்னன்னா, இவங்க போய் பாராளுமன்றத்தில் பேசணும், எதையும் படிக்கணும், பார்க்கணும் இல்லையா? அப்போ அதுக்காக படித்தவர்களாக, பேசக்கூடியவர்களாக, விவரமானவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முந்தையெல்லாம் மற்ற கட்சியிலெல்லாம் பார்த்து பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பணக்காரன் ராஜாவெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொகுதியவே விலைக்கே வாங்க முடியும். என்ன செய்ய முடிஞ்சு? மக்களை ஒன்றுமே செய்ய முடியல. மக்கள்கிட்ட சம்பாரிச்சு அதை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும், மக்கள் வாங்கிட்டு ஓட்டு போட்டு விட்டான். அதே மாதிரி இவர் விஜயகாந்தனுடைய ஒய்ஃப் எல்லாம் வந்து கண்ணா பின்னாண்டு தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசுனாங்க அம்மாவை பற்றி.
டாஸ்மார்க் அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் ஆடி கிடக்கிறான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அம்மாவால். இந்த அம்மா வந்து நம்ம அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இது என்ன முனிசிபாலிட்டி எலெக்ஷனா, தண்ணி இல்லை கரண்ட் இல்லைன்னு பேசுறதுக்கு? மக்கள் செல்வாக்கும் நாடு முன்னேறவும் அதை எதில் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மீட்டிங்கில் அவங்களுடைய இதுலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியில் நமக்கு செல்வாக்கு வரணும், நான் மக்களை வந்து முன்னெடுத்து செல்லணும், உலக அரங்கில் வந்து இந்தியா நம்பர் 1 வரணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், கல்வியில் முன்னேறணும், வாழ்க்கை தரம் முன்னேறணும், நான் மக்களை முன்னேற்றுவேன்னு சொல்லிட்டு அதை வாக்குறுதியாக கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழர்கள் எல்லாம் 10 கோடி தமிழரா, 7.5 கோடி தமிழரா, எத்தனை கோடி தமிழர் எந்த நாட்டில் இருக்கான், எல்லா நாட்டில் இருக்கிறவங்களை ஒன்னா சேர்ந்து அம்மாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் ஜெயா டிவி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ஷேக் தாவூத். தொடர்ந்து நமது நீலகிரி செய்தியாளர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். தொடர்ந்து சிவகுமார், தற்போது அங்கு வெற்றி அறிவிக்கப்பட்டுவிட்டது அதிகாரப்பூர்வமாக. அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? வெற்றி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? மதிவானன், வெற்றி அறிவிச்சுட்டாங்க மேடம். மொத்தம் வந்து கோபாலகிருஷ்ணன் 4,63,700 வாக்குகளையும், ராஜா 3,58,760 வாக்குகளையும் பெற்றுள்ளார். மொத்த வித்தியாசம் 1,04,940 வாக்குகள் பெற்று மிக பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். அதிமுக அனைவரும் கொண்டாட்டமாக பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். மதிவானன். நன்றி திரு சிவகுமார். தொடர்ந்து நாகப்பட்டினம் செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். மணிகண்டன், நாகப்பட்டினம் தொகுதியில வாக்குகள் எத்தனை சுற்றுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது நிலவரம் என்ன? வாக்கு வித்தியாசம் என்ன? மணிகண்டன், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? தொடர்ந்து பேசுங்க. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திருவாரூர் திருவிக அரசு நிலையங்களில் எண்ணப்பட்டு வந்தன. இவை மொத்தம் 21 சுற்றுகளுக்கு எண்ணப்பட வேண்டும். இப்போது 18வது சுற்று முடிவடைந்துள்ளது. இதில் வந்து அதிமுக வேட்பாளர் டாக்டர் கே கோபால் 4,12,908 வாக்குகள் பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுகவை சேர்ந்த ஏகேஎஸ்டிஎன் 3,10,527 வாக்குகள் பெற்றுள்ளார். இதுல வந்து வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 1,02,381 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெறும் சூழ்நிலையில் கோபால் அதிமுக உள்ளனர். இவர் வந்து இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி. இதுவரை நாகப்பட்டினம் தொகுதியில் அதிமுக ஒரே ஒரு முறையாக வெற்றி பெற்றுள்ளது. இப்ப வந்து இந்த முறை வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. குறிப்பா இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி. அதாவது விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு சலுகைகளை தமிழக முதல்வர் செய்தது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. குறிப்பாக பிரச்சனையில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பல்வேறு சலுகைகளை போராடி நம்மளுக்காக பெற்றுத் தந்ததாக இங்குள்ள விவசாயிகள் எங்கு பார்த்தாலும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தொடர்ந்து இது நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர்கள் அதிகம் உள்ள பகுதி. மீனவர்களுக்காக முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள், பல்வேறு முயற்சிகள், அதாவது ஈரான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுதி அரேபியாவிலிருந்து மீன்பிடிக்க சென்று ஈரான் சிறையில் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரவே முடியாத அளவிற்கு அவர்கள் சிக்கிக்கொண்ட மீனவர்களை முழு முயற்சி எடுத்து தொடர்ந்து அந்த விஷயத்திலும் போராட்டங்களை நடத்தித்தான் முதலமைச்சர் அவர்களை மீட்டு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் முதலில் 1 லட்சம் ரூபாய் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை கொண்டு வந்து சேர்ந்து அரசு செலவிலேயே கொண்டு வர செய்து அவர்களை மும்பையிலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு மேலும் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்து, அது மட்டுமில்லாமல் நீங்கள் வேறு நாட்டிற்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அரசு மானியமாக 30 லட்சமும், அதாவது அவர்களுக்கு வங்கி கடனாக 30 லட்சமும் அவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இது போன்ற பல விஷயங்கள் முதலமைச்சர் அவர்கள் செய்து மீனவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அது மட்டுமில்லாமல் ஒரிசா புயலில் சிக்கிய மீனவர்களாகட்டும், எந்த மீனவர்களுக்கு என்று எந்த பிரச்சனை என்றாலும் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் மீனவர்கள், அது மட்டுமில்லாமல் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் பல்வேறு ஊர்களில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்களை மிகப்பெரிய போராட்டமே நடத்தி மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு விஷயத்தை ஒரு முறை மட்டுமல்ல, அதில் வெற்றி கிடைக்கும் வரை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நூற்றுக்கணக்கான மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இது நாடறிந்த செய்தி, அனைவருக்கும் தெரிந்த செய்தி. இதனால் தான் அந்த பகுதி மீனவ மக்கள் இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆதரவை அளித்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தொடர்ந்து நமது அரங்கத்திலிருந்து செய்தியாளர் ஃபாத்திமா பாபு முன்னணி நிலவரங்களை தர காத்திருக்கிறார். நன்றி மதிவாணன். தற்போதைய நிலவரப்படி நீலகிரி தொகுதியில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் 1,04,940 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் 4,63,700 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆ. ராஜா 3,58,760 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். மேலும் தமிழகத்தில் 36 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. தேனி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர். பார்த்திபன் 1,18,287 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. ஆர். செந்தில்நாதன் 32,273 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆரணி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு செஞ்சி சேவல் வே. ஏழுமலை 60,718 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி. மகேந்திரன் 30,688 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஆர். வனரோஜா 41,370 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரக்கோணம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கோ. ஹரி 85,134 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ. பி. நாகராஜன் 18,200 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ஆ. அன்வர் ராஜா 42,868 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வசந்தி முருகேசன் 1,08,308 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. அசோக்குமார் 31,597 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. ஆர். சுந்தரம் 1,65,259 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் க. காமராஜ் 93,448 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம். உதயகுமார் 33,436 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நெல்லை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. ஆர். பி. பிரபாகரன் 97,239 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கடலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆ. அருண்மொழி தேவன் 1,10,231 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜே. ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி 1,03,847 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. பன்னீர்செல்வம் 92,440 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப. குமார் 79,549 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு மா. சந்திரகாசி 64,869 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ். ஆர். விஜயகுமார் 23,984 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென் சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜே. ஜெயவர்தன் 19,740 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி. ஜி. வெங்கடேஷ் பாபு சுமார் 25,594 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் பி. வேணுகோபால் 1,50,580 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் 7,930 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலு 67,840 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. என். ராமச்சந்திரன்
29,534 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். விவாதத்தை தொடர்கிறார் மதிவாணன். நன்றி ஃபாத்திமா. நமது அரங்கத்திற்கு திரு பகவான் சிங் அவர்கள், டெக்கான் கிரானிக்கல் நாளிதழின் எக்ஸிகியூட்டிவ் ஆசிரியர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கு. அவரிடம் பேசுவதற்கு முன்பாக அஇஅதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராகிய நடிகை விந்தியா நம்மோடு தொலைபேசி வழியாக தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் விந்தியா. இந்த இமாலய வெற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 37 தொகுதிகளில் வெற்றி முகம் கண்டிருந்தாங்க அஇஅதிமுக. தற்போது 38வது தொகுதியாக அந்த செய்தி வந்திருக்கிறது. முன்னணி நிலவரம், இந்த தொடர் வெற்றி பற்றி உங்க கருத்து என்ன? தமிழ்நாட்டுல இந்த வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் அம்மா. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முழுசா அம்மா பக்கம் இருக்காங்க. அம்மா மக்கள் பக்கம் இருக்காங்க. மக்கள் அம்மாக்கு கொடுத்த பரிசு, அவங்க நல்லாட்சிக்கு கொடுத்த பரிசு இந்த 37 தொகுதி, கண்டிப்பா 38வது நம்மளுக்கு தான் வரும். அப்ப விந்தியா, நீங்க இப்ப இந்த வெற்றியை பற்றி நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும். அப்போது மக்களோட மன உணர்வுகள் எப்படி இருந்தது? மக்கள் அம்மா பக்கம் இருந்தாங்க. இந்தியால எங்க எப்போ என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா பக்கம் இருக்காங்க. இந்த தேர்தலில் நம்மளுக்கு அமோக வெற்றி வரும்ன்றது நான் அப்பவே பிரஸுக்கு சொன்னேன், கட்சிக்காரங்களுக்கு சொன்னேன். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நம்பிதான் இருக்காங்க, அம்மா பக்கம் தான் இருக்காங்க. அவங்க நல்லாட்சியில அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், இனிமே தமிழ்நாட்டுல சூரியன் மறைஞ்சு போச்சு, கை உடைஞ்சு போச்சு, முரசு கிழிஞ்சு போச்சு, மாம்பழம் கெட்டு போச்சு. தமிழ்நாட்டுல ரெட்டை இலை மட்டும்தான் பசுமையா இருக்கு. நிச்சயமாக இந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் சொல்ற மெசேஜ் என்ன வாழ்த்து எப்படி சொல்ல விரும்புறீங்க நீங்க? எங்களுக்கு தலைவியா இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி தர அம்மா அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். அவங்களோட அன்பு தமிழ்நாட்டு மக்கள் மேல எப்பவுமே இருக்கணும். அம்மா எங்க மேல அன்பா இருந்தா போதும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. தயவு செஞ்சு அம்மா அன்பு எங்களுக்கு எப்பவுமே வேணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கெட்டவங்கான ஆர் ராசா, டிஆர் பாலு இந்த மாதிரி கொள்ள அடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு, அவங்க உண்மையான ரூபம் புரிஞ்சுக்கினதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. அம்மா அவங்க சார்பில் நான் பிரச்சாரம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹர். அம்மா அவங்க நல்லா இருக்கணும், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும். எப்பவுமே இதே மாதிரி வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கணும். அதனால தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு, தகவல்களுக்கு நன்றி விந்தியா. தொடர்ந்து நமது அரங்கிற்கு ஏற்கனவே சொன்னபடி டெக்கான் கிரானிக்கல் நாளிதழின் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் திரு பகவான் சிங் அவர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதத்தில் தொடர்வோம். திரு மாலன், முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்த போது காலையில் வரலாற்று சாதனை வெற்றின்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு அவுட்லுக் இதழுக்கு எழுதின கட்டுரையில் வரலாற்று சாதனை வெற்றின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த கருத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தையை? நான் அதை எழுதும்போது அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கலை. அது நான் அதை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு நான் சொல்வதற்கான காரணம், இந்த முறை தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சிகளும், பெரிய கட்சிகளிலிருந்து சிறிய கட்சிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக களமிறங்கின. அதிமுக மட்டும் தனித்து தன்னுடைய பலத்தின் மட்டும் நம்பி இந்த இதில் களமிறங்கியது. அப்படி இறங்கிய போது இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருப்பது என்பது முதல் முறையாக அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இரண்டாவது, தோல்விகளை பார்க்கிற போது திமுக 1991 நடந்த தேர்தலில் தான் ஒரு இடம் கூட பெறாத ஒரு நிலையை பெற்றது. அப்போது ஒரு அனுதாப அலை வீசியது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் என்பது எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த காரணங்களை வைத்து பார்க்கிற போதும் இன்னொன்று முக்கியமான ஒரு அம்சம் என்று நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், இந்தியா முழுக்க மோடி அலை வீசுவதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது வட மாநிலங்களை பார்க்கிற போது அது மோடி அலையில் மோடி சுனாமி என்பது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களை பார்க்கிற போது அதில் தெரிகிறது. ஆனால் அந்த அலை தமிழ்நாட்டிற்குள் வரவில்லை. அது அந்த அலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது யாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஜெயலலிதாவால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான, அதாவது மொத்த இந்தியாவையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால்
தமிழ்நாடு தனித்து நிற்கிறது. ஒரு கட்டத்தில் நான் வந்து இந்த முடிவுகள் வந்து கொண்டு இருக்கிற போது காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெறுகிற இடங்கள் குறைந்து கொண்டே வந்தது. நான் வந்து ஒரு கட்டத்தில் 43 இடங்களில் தான் அவங்க முன்னிலையில் இருந்தாங்க. அப்போ கூட நான் நினைத்தேன், ஒருவேளை அதிமுகவே வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறதோ. ஏன்னா இங்கே இவர்களுடைய இது அதிகரித்து கொண்டே போகிறது, அங்கே அவர்களுடைய இது குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி கூட ஒரு சூழ்நிலை வருமோ என்று நான் நினைத்தேன். தற்போதும் 48 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. அது குறைய கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. திரு பகவான் சிங், இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? திரு மாலன் அவர்கள் சொன்ன மாதிரி அஇஅதிமுக ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த முறை கிடைச்சிருக்கு. ஒரு வரலாற்று, உண்மையிலே இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தருமபுரி தொகுதியில் கூட முன்னிலையில் இருக்கு. 38 தொகுதிகளில் இப்போ முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 48 தொகுதி, அது குறைந்து கொண்டு வருகிறது அந்த எண்ணிக்கை. இது எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் மாலன் சொன்ன மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக் வேர்டிக்ட், பீப்புள்ஸ் வேர்டிக்ட்னு சொல்லும்போது எப்பவுமே இது ஒரு ரீஜனல் பார்ட்டி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நம்பர் 3 பொசிஷனில் இருந்ததே கிடையாது. கம்யூனிஸ்ட் நார்மல் என்ன ஆகும், காங்கிரஸ் அல்லது பிஜேபி ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டி, மெயின் அப்போசிஷன், அது செகண்ட் பார்ட்டி இருக்கும், கம்யூனிஸ்ட் நம்பர் 3ல இருப்பாங்க. இப்போது ஏடிஎம்கே இந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்னா, அடைஞ்சிருக்குன்னா, இது ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை முதல்வர் மேலே இந்த அளவுக்கு ஒரு பதிவாயிருக்கிறது தான் பொருள். இது நான் இன்னொரு இதுவாகவும் நான் பார்க்குறேன். 2016 ஸ்டேட் அசம்பிளிக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கலான்ற ஒரு கருத்தும் என்கிட்ட இருக்குது. நான் நினைக்கிறேன் அதை. ஏன்னா ரைவல் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், அதுவும் பிரதான எதிர்கட்சி திமுகவில் உள்ள உள்கட்சி பிரச்சனைகள், அதில் பார்த்தீங்கன்னா அழகிரி அவர் சொல்லியிருக்காரு 3-4 சீட்டு தான் கிடைக்கணும், இப்போ அதுவும் கிடைக்காத போயிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சேர்த்து இப்போது நெக்ஸ்ட் 2016 இந்த அலை இன்னும் பெரிதாக ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, போன சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தபோது அந்த கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் வந்து எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்தது என்று வந்து அவங்க பேசினாங்க. அது வந்து அப்படி இல்லை என்று இவங்க வந்து மறுத்து சொன்னாங்க. நீங்கள் தனியாக நின்று ஜெயித்து காண்பீங்கள் என்று சொன்னாங்க. அந்த சவாலை அவர்கள் இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளலை. ஆனால் அந்த சவாலை இவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. இவர்கள் எடுத்துக்கொண்டு தனியாக நிற்பது என்ற முடிவு செய்து தனியாக நின்று இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. எடுத்துக்கிட்டேன்னா அதில் தேமுதிக தலைவர் சுதீஷோட கான்ஸ்டிடுவன்சியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் இவருக்கு வாக்களித்தால் இவர் மத்தியில் அமைச்சராக போவார் அப்படின்னு. இப்போ அவர் 3rd பிளேஸில் இருக்கிறார். ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான வாக்காக நான் பார்க்கிறேன். இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம், நான் அதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் அரசை புரிந்து கொண்டிருப்பதும் ஆட்சியாளர்கள் மக்களை புரிந்து கொண்டிருப்பதும் ஒரு மிக ஆக்கப்பூர்வமான அளவில் அது வந்து இருக்குது. ஏன்னா நிறையா தமிழ்நாட்டில் வந்து மின் பற்றாக்குறை மாநிலமாக அது இருக்கிறது என்பதை எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு அதை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சாரத்தில் முழுக்க ஒரு பாசிட்டிவாகவே பேசினாங்க. எதிர்க்கட்சிகளை வந்து மிக மட்டமாக பேசுவது என்பது கூட இல்லை. கடைசி நாளில் கூட அவங்க சொன்னாங்க, பிரச்சாரம் முடித்தவுடனே நான் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறேன், நான் வந்து என் மனதில் தோன்றியதை பேசியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்போ இந்த மின் பற்றாக்குறை மாதிரியான விஷயங்களில் கூட இவங்க வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்காங்க. இவங்க வந்து வேணுமென்று அதை வந்து தீர்க்காமல் ஒரு சதி என்று அவங்க சொன்னாங்க. அந்த கருத்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. 0லிருந்து 99% வரை அதை படிப்படியாக ஏற்கனவே இருந்த அரசால் திட்டமிடுதல் இல்லாத ஒரு காரணத்தால் இருந்த அந்த சின்ன லேகிங்ஸ் கூட முதலமைச்சர் அவர்கள் உடைத்தெறிந்து தற்போது அதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இவங்க வந்து வேணும்னு எப்படி வேணால் நீங்கள் போங்க கஷ்டப்படுங்கிற ஒரு மனநிலையில் அவங்க வந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக இல்லை, ஒரு லெத்தார்ஜிக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து அரசு மீது இருக்குது. அரசுக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன தேவை, அதாவது இப்போ இவங்க கல்வி மாதிரியான துறைகளில் செய்திருப்பது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, குஜராத் மிடில் என்று சொல்லி ஒரு ஆர்டிக்கிள். குஜராத் மாடல் தான் சிறந்த மாடல் என்று சொன்னபோது அதில் அவங்க எழுதியிருந்தாங்க, குஜராத் மாடல் சிறந்த மாடல் என்று சொன்னால் தமிழ்நாடும் கேரளாவும் சூப்பர் மாடல் என்று எழுதியிருந்தாங்க. ஏன்னா குஜராத் வந்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் 9வது இடத்துல இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வந்து 4வது 5வது இடங்களில் இருக்குது.
ஸோ இதை வந்து மக்கள் அனுபவ ரீதியாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய புள்ளி விவரத்துலலாம் அவங்களுக்கு வந்து இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் ஏரியாலையும் நம்முடைய இதுலேயும் பார்க்கிற போது அவங்க புரிஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய இயல்பே வந்து ஒரு விஷயத்த ஷி வில் நாட் கிவ் இட் அப் ஸோ ஈஸி. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவருடைய கணவர் வந்து அந்த பொண்ணு இனிமேல் பிழைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை எழுந்து போய் அவங்கள வந்து கருணை கொலை பண்ணுங்கன்னு வந்து மனு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்கான வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவ்வளோ எளிதாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடாத மனோபாவம் இருக்குது. டெக்கன் குரானிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் போய் கேட்கும்போது இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பவர் ப்ராப்ளம், எலக்ட்ரிக் பவர் ஷார்ட்டேஜ், அது மக்கள் சாதாரண நம்ம ஒரு பாமர அவங்க கூட இது அம்மா சொன்னது கரெக்டு தான், இது முதல்வர் சொன்னது கரெக்ட் தான், அது சென்டர்ஸ் கான்ஸ்பிரசி அண்ட் இந்த மாதிரியான ஆல்சோ டிட் நாட் டு கரெக்ட் திங்ஸ். இரண்டு தரப்புக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு, அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. ஒரு நெருக்கடியில் இருக்கும், ஆனால் அந்த நெருக்கடிக்கு தீர்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்கிறத வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மின்வெட்டு இல்லாத சூழ்நிலைக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக கொண்டு வந்த சூழ்நிலை இருக்கிறது. திரு ஜெகன்மூர்த்தி சார் சொன்னபடி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையாகட்டும், முக்கியமான துறைகள் கல்வி மற்றும் மருத்துவம், இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாட்டில் வேறு எங்குமில்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு, அதற்கான அக்கறை, கல்விக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,500 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து வெற்றிகரமாக திட்டங்களை மாணவர்களுக்கு அனைத்தும் விலையில்லாமல் கொடுத்து அவர்கள் படிப்பிற்கு சிரமம் இல்லாமல், அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருந்தால் புத்தகம் வாங்க வேண்டுமே, பை வாங்க வேண்டுமே, லேப்டாப் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயா படிச்சது விளைவா +2 ரிசல்ட்ஸ் கூட இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதை யாரை போய் சேரணுமோ அவர்களை போய் சேருது. அந்த டெலிவரி சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ ஒரு உதாரணமாக வந்து இந்த குழந்தை திருமணத்திலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் இந்த ஆண்டு வந்து +2 தேர்வு எழுதினாங்க. அதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவர்கள் கணிசமான அளவு வெற்றி பெற்று அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. ஒரு குழந்தை திருமணத்தில் வந்து போய் எங்கேயோ ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடியவங்க கல்வியறிவு பெற்றவர்களாக வந்து வேற ஒரு வளர்ச்சியை நோக்கி அவங்க போகக்கூடியவர்களாக வந்திருக்காங்க. நிச்சயமா சார், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது தேமுதிகவினர் இது கேட்காம இருந்த காரணம் வந்து அவர்கள் சார் சொன்ன மாதிரி முன்னாடி ஷேக் தாவூத் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஊருக்கு போற இடத்துல வெளியே பிரச்சாரம் போற இடத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு முகாந்திரமே இல்லாமல். இப்போது அவர்களுடைய எண்ணிக்கை 0 உள்ளது, திமுக 0 உள்ளது. எப்படி என்ன கருத்து? தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தவரையில் யாருக்காக நாம் வாக்கு சேகரிக்கிறோம், வேட்பாளர் யார், அந்த தொகுதியினுடைய பெயர் என்ன என்று கூட தெரியாமல் அருகாமையில் இருக்கின்றவரை அடுத்து வேட்பாளர் பேர் நாயான்னு கேட்குறாரு. இது எந்த தொகுதின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் நிதானத்தில் இல்லை. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது கூட மது அருந்திவிட்டு தான் வர்றாரு. இவர் இந்த பிரச்சனையில் கூட்டணிகள் பேசுகின்ற பொழுது கூட அவர் சரியாக பேசலைன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி மச்சானை சேர்ந்து காலையில் அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவரை வீட்டில் படுக்க வச்சுட்டு இவங்க போய் பேசுனாங்க. அப்படி மதுவில் இவங்க திளைத்து கொண்டு ஒரு தலைவர் என்ற அந்த தன்மானத்தை இழந்து, தலைவருடைய தகுதியை இழந்து ஒரு கட்சியை வழிநடத்துகிறோம் என்பதை மறந்து அவர்கள் இப்படி செயல்பட்டது, மற்ற கட்சிகளை குறை சொல்லியது, தன்னுடைய கட்சி தான் பெரிய கட்சி என்பதை தன்னைத்தானே அறிவித்து கொண்டது. 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற புரட்சித்தலை அம்மா அவர்கள் மீது தவறான வார்த்தைகளை, என்ன ஆட்சி, அது சரியில்லை இது சரி என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மக்கள் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான பாடம் அவர்களை கற்பித்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். அஇஅதிமுக நட்சத்திர பேச்சாளர் ஒருவரான திரு ஆனந்த்ராஜ், நடிகர் ஆனந்த்ராஜ் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்த்ராஜ். தொடர்ந்து வெற்றி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன சார்? ரொம்ப நன்றி சார். முதலில் எங்களுடைய ஆழமான வாழ்த்துக்களை வந்து தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் சார்பாக இந்த நன்றியை அம்மாவுடைய பாதங்களில் வைக்கணும். ஏனென்றால் தமிழ் மொழியை இந்திய அளவிலே 3வது இடத்திற்கு எடுத்து சென்ற ஒரே தலைவி நம்மளுடைய மாண்புமிகு அம்மா அவர்களாக மட்டுமே இருக்க முடியும். நாங்கள் அதாவது கிட்டத்தட்ட கிராமங்கள் தோறும் சென்று எங்களுக்கு மக்களை சந்திக்கிற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி, நானும் கிட்டத்தட்ட பகல் முழுக்க வேலை செய்து அதிக மக்களை சந்திக்கிற போது எனக்கு இருந்த ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால்,
மற்ற கணக்கு எல்லாம் பொய்யாக்கி இன்றைக்கு ஒரே ஒரு முடிவை சொன்ன தலைவி அம்மா அவர்கள். எப்படி என்றால் பத்திரிகையாளர் கூட, நிறைய பத்திரிகையாளர் இன்றைக்கு அரங்கிலே அங்கே இருக்கிறார்கள். அந்த பத்திரிகை எல்லாம் கூட 20, 22, 25 என்று எழுதிய போதெல்லாம் ஒரே தலைவி அம்மா சொன்னார், இந்த கணக்கையெல்லாம் நான் பொய்யாக்குவேன் என்று சொன்ன ஒரே தலைவி நம்முடைய அம்மா. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களுடைய மனநிலை. நான் எதை செய்திருக்கிறேன், எதை எனக்கு மக்கள் திரும்ப தருவார்கள் நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் ஒரு மிக சிறந்த வெற்றி தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிற, அம்மாவிற்கு கிடைத்திருக்கிற, மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் பல நன்மைகள் வந்து சேரும். அழகா சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தையில், அம்மா என் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே கூட நான் வருகிறேன், நான் வருவேன் என்று சொன்னால் வருவேன், தருவேன் என்று சொன்னால் தருவேன் என்று சொன்னாங்களே, அதை நிச்சயமாக அம்மா சொன்ன அனைத்தும் மக்களுக்கு கிடைத்து இந்த வெற்றி நிச்சயமாக இன்னும் நடக்க போகிற சட்டமன்றத்திலே எதிரொலிக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இது ஒரு வெற்றி கூட கிடையாது, புரட்சி. இதுவரை எந்த கட்சியும் தமிழகத்திலே தனித்து நின்று 37, 38 கடந்து இன்றைக்கு அந்த ஒன்றும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் ஆண்டவனை வேண்டுகிறோம், அம்மாவோட ஆசையோடு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சார் சொல்லுங்க சார். நன்றி, உங்கள் தகவலுக்கு நன்றி திரு ஆனந்தராஜ் சார், பகவான் சிங் சார். அதாவது தொடர்ந்து தேசிய கட்சிகளை கடந்து அதிக அளவில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிற அஇஅதிமுக தற்போது முதலமைச்சரால் தேசிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த அளவிற்கு ஒரு கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிறது தமிழகத்திலிருந்து. தமிழகத்திற்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கும் தேசிய அளவில்? முதல்லயே நாங்கள் ஊடகங்களையெல்லாம் எழுதியிருந்தோம், நியூஸ் பேப்பர்ஸில், டெலிவிஷன்லேயும் அது டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. தேர்ட் ஃப்ரண்ட் கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டாக இவங்க எமர்ஜ் ஆகலாம். மோடிக்கும் பிஜேபி அணி என்டிஏக்கும் இந்த அளவுக்கு ஒரு சீட்ஸ் கிடைக்காத பட்சத்தில், தேர்ட் ஃப்ரண்ட் எமர்ஜ் ஆகிற பட்சத்தில் ஜெயலலிதா வில் பி த பெஸ்ட் கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட். என்னென்னா எல்லாம் பல மொழிகள் தெரியும், வெரி இன்டெலிஜென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். தமிழ்நாடு மாலன் சார் சொன்ன மாதிரி பல பேராமீட்டர்ஸில் கடைசி 2 நாளில் முதல்வர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. குஜராத் டெவலப்மெண்ட் இது அஜெண்டாவில் குஜராத்தின் மோடியா, தமிழ்நாட்டு இந்த லேடியா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக அதை எடுப்பட்டுச்சு. இல்லை, உதாரணமாக இவங்க காமன் சிவில் கூட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர்கள் மோடியினுடைய அரசாங்கம் எடுக்குமானால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் நிச்சயமாக. அந்த மாதிரியான அதில் ஒரு பெரிய மேஜராக அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நேற்றைக்கு சிறு கட்சிகள், ஆம் ஆத்மி மாதிரியான கட்சிகள் தேசிய கட்சிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற போது இதை ஒரு மாநில கட்சி என்று சொல்வது ஒரு விதத்தில் ஒரு ஐரனியாக இருக்குது. அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்குது. அது அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் இது அகில இந்திய கட்சி என்கின்ற ஒரு தளத்துக்கு இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வேலையும் பொறுப்பும் இவங்களுக்கு இருக்குது. அதை செய்வார்கள் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக முன்னணி நிலவரங்களை பார்த்து விடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெயா டிவியின் சிறப்பு நேரலை தொடரும். சிறப்பு நேரலை தொடர்கிறது. தொடர்ந்து அஇஅதிமுக 37 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. மற்றும் ஒரு தொகுதியிலும் தற்போது 4000 ஓட்டுகளுக்கு மேல் பெற்று அதிகம் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வ தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சி கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் என்ன கருதுகிறார்கள்? இந்த அஇஅதிமுகவின் இந்த முதலமைச்சருடைய வெற்றி குறித்து மக்களுடைய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 37 தொகுதியில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறுறது நாங்கள் எப்படி கொண்டாடுனே தெரியாமல், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறது வைக்கன்னு தெரியாமல் நாங்கள் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன்.
தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவினுடைய ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு ஈடு இணை எந்த கொம்பனும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாதுங்கிறத வந்து அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் வந்து எழுச்சியோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய நாள். இந்த நாள் எங்கள் வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நாங்கள் நினைக்கிறேன். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது வந்து நமது தமிழர்களுக்கும் அம்மாவுக்கும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை நாங்கள் மிக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 37 பாராளுமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய செயல் திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய நல்ல திட்டங்கள், பள்ளி மாணவிகளுக்கு சென்றடையக்கூடிய நல்ல திட்டங்கள், இந்திய அளவிலே பாராட்டக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களையும் தந்தமைக்கு தமிழக மக்கள் தந்த பரிசு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியினை தேடி தந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள் என்பதை கூறிக்கொள்வதிலே பெருமை கொள்கிறோம். இந்த மகத்தான வெற்றி என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மக்கள் நல பணிக்கு கிடைத்த வெற்றி. அதேபோல் தமிழக அரசாங்கத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமாகத்தான் இது நாங்கள் கருதுகிறோம். அம்மா ஆட்சி பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை என்று ஒவ்வொன்றும் மக்கள் பிரச்சனையை தன் மக்கள் பிரச்சனையாக நினைத்து சட்ட ரீதியாக தீர்வை கண்டதற்கு தமிழக முதல்வருக்கு தந்த தக்க பரிசுதான் இது என்பதை தெரிவித்து தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து மக்களின் பேட்டிகள், வெற்றி கொண்டாட்டங்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு அஇஅதிமுக தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள் தமிழகம் முழுவதும். தொடர்ந்து முன்னணி நிலவரத்தை பார்த்துவிடலாம். 10 சுற்று முடிவடைந்த நிலையிலேயே பல இடங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார்கள் அஇஅதிமுக வேட்பாளர்கள். அந்த வகையில் நீலகிரி மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ந்து அதனை அடுத்து வேலூர் தொகுதியில் வெற்றி விவரம் வந்துள்ளது. அங்கு போட்டியிட்ட திரு ப. செங்குட்டுவன் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அங்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு ப. செங்குட்டுவன் 3,83,583 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருந்த திரு ஏசி சண்முகம் அவர்கள் 59,525 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். வேலூரில் 2வது வெற்றி அறிவிப்பு வந்துள்ளது. அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு ப. செங்குட்டுவன் வெற்றி பெற்றுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் குடியாத்தம், பேரணாம்பட்டு போன்ற பகுதிகளெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள பகுதி. அங்குள்ள மக்களும் முதலமைச்சர் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பால், அவரது நலத்திட்டங்களால் தொடர்ந்து அதனால் பயனடைந்த மக்கள் மிகப்பெரிய வாக்களித்திருக்கிறார்கள், மிக அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இதில் புலப்படுகிறது. அந்த வகையில் வேலூர் தொகுதியிலும் வெற்றி அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு ப. செங்குட்டுவன் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ப. செங்குட்டுவன் வெற்றி பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து வந்த 2வது இடத்தில் இருந்த ஏசி சண்முகத்தை அவர் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாடு மொத்த நிலவரம் இதுவரை வந்த முன்னணி நிலவரத்தின்படி தமிழகத்தில் 2 இடங்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ந்து 35 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆக மொத்தமாக 37 இடங்களில் அஇஅதிமுக தொடர்ந்து வெற்றி முகம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். மதுரை தொகுதி நிலவரம் சுற்று 13வது சுற்று நிலவரப்படி மதுரையில் போட்டியிட்ட அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட இரா கோபாலகிருஷ்ணன் தற்போது 3,68,844 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை அடுத்து திமுக சார்பில் போட்டியிட்ட வ. வேலுச்சாமி 1,88,126 வாக்குகள் பெற்று பின்தங்கியிருக்கிறார். இவர்களுக்கான வாக்கு வித்தியாசம் 1,40,718. 1,40,000 வாக்குகளை அதிகமாக பெற்று முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறார் மதுரையில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு இரா கோபாலகிருஷ்ணன். இது 13வது சுற்று முடிவுதான். தொடர்ந்து மதுரை தொகுதி நிலவரத்தை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அங்கு போட்டியிட்ட அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு இரா கோபாலகிருஷ்ணன் 3,28,844 வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ள திமுக வேட்பாளர் 1,88,126 வாக்குகள் பெற்று பின்தங்கியிருக்கிறார். அடுத்ததாக சிதம்பரம் தனி தொகுதி, அதை பார்க்கலாம். அங்கு போட்டியிட்ட மா. சந்திரகாசி அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டவர். அவர் பெற்ற வாக்குகள் சுற்று 14 சுற்று நிலவரப்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 3,21,225 வாக்குகள் பெற்று 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் 2,21,177 வாக்குகள் பெற்று பின்தங்கியுள்ளார். அடுத்ததாக கடலூரை பொறுத்தவரை அங்கு அருண்மொழித்தேவன் அஇஅதிமுக வேட்பாளர். இவர் பெற்ற வாக்குகள் 2,17,623. அவரை அடுத்து நந்தகோபாலகிருஷ்ணன், இவர் திமுகவை சேர்ந்தவர். இவர் பெற்ற வாக்குகள் 1,71,093. இவர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் 1,26,530. இது 14வது சுற்று முடிவுதான். இதே போன்றுதான் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் 10, 12, 13, 14ஆம் சுற்றிலேயே 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். தற்போது வடசென்னை நிலவரம். வடசென்னையை பொறுத்தவரை அங்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட டிஜி வெங்கடேஷ் பாபு, இவர் தற்போது பெற்றுள்ள வாக்குகள் 1,34,870. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆர் கிரிராஜன் திமுகவை சேர்ந்தவர். இவர் பெற்ற வாக்குகள் 98,892. வாக்கு வித்தியாசம் 35,978. தொடர்ந்து அடுத்த தொகுதியாக மயிலாடுதுறை தொகுதி. இது 10வது சுற்றின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுகவின் ஆர்.கே. பாரதி மோகன், இவர் பெற்ற வாக்குகள் 2,63,712. அவரை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் ஹைதர் அலி மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்குகள் 1,27,814. இவர்களுக்கான வாக்கு வித்தியாசம் 1,35,898. இது 10வது சுற்று முடிவு. அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதி நிலவரம். சுற்று 10வது சுற்றின் முடிவின்படி ஆர்.பி. மருதைராஜ் என்கின்ற மருதராஜ், இவர் அஇஅதிமுக வேட்பாளர். இவர் பெற்ற வாக்குகள் 2,54,119. வாக்கு வித்தியாசம் 1,19,229. இவரை எதிர்த்து போட்டியிட்ட சீமானோர் பிரபு, இவர் திமுகவை சேர்ந்தவர். இவர் பெற்ற வாக்குகள் 1,34,890. வாக்கு வித்தியாசம் 1,19,229. பெரம்பலூரில் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலை 10வது சுற்றின் அதிகாரப்பூர்வ முடிவின்படி. தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி தொகுதியை பொறுத்தவரை இது 11வது சுற்று முடிவு. குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு குமார் அஇஅதிமுகவின் வேட்பாளர். இவர் பெற்ற வாக்குகள் 2,83,754. இவர்களுக்கான வித்தியாசம் 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு குமார் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட NMU அன்பழகன் திமுக வேட்பாளர். இவர் பெற்ற வாக்குகள் 1,87,666. தொடர்ந்து முன்னணி நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள், 10 சுற்று முடிவிலேயே 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் அதிகம் பெற்று அஇஅதிமுக வேட்பாளர்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுட்டிக்காட்டிய வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர், கோவை செய்தியாளர் சுதேவன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிற அவரிடம் பேசுவோம். வணக்கம் சுதேவன். கோவை மண்டலத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் என்ன நிலவரம்? வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கிறது? அஇஅதிமுக வேட்பாளர் ஏபி நாகராஜன் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்? அதே போன்று பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதிகளுடைய நிலவரங்களை விரிவா சொல்லுங்க. கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட அந்த வாக்குகள் வந்து அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மொத்தம் 1,663 பூத்துகள்ல தற்போது வந்து 1,221 பூத்துகளில் வந்து எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு. இப்போது வந்து 19,900 வாக்குகள் வந்து அதிமுக வேட்பாளர் நாகராஜன் வந்து முன்னிலை வகிக்கிறார். இதுவரைக்கும் முடிந்த 11 ரவுண்டுகளில் அதிமுக வேட்பாளர் நாகராஜன் 2,34,859 வாக்குகளும், பாரதிய ஜனதா வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2,15,548 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. முதன்முறையா வந்து இதுவரைக்கும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நடைபெற்ற தேர்தலில் வந்து முதன்முறையா தபால் ஓட்டுகள் அதிமுக வந்து முன்னிலை வைத்திருக்கு. இதுவரைக்கும் வந்து எண்ணப்பட்ட 2,015 தபால் ஓட்டுகள்ல அதிமுக வேட்பாளர் ஏபி நாகராஜன் 808 வாக்குகளும், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 790 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. இந்த தபால் ஓட்டுகளை 18 தபால் ஓட்டுகள் பெற்று அதிமுக முன்னிலை வைக்கிறது. இதுல வந்து திமுக வந்து 501 தபால் ஓட்டுகள் பெற்றிருக்கிறது. சுதேவன், இதே போன்று பொள்ளாச்சி தொகுதியில போட்டியிடக்கூடிய முன்னிலையில் இருக்கக்கூடிய திரு சி மகேந்திரன் அஇஅதிமுக வேட்பாளர், அதே போன்று திருப்பூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திருமதி சத்யபாமா, இவர்கள் எவ்வளவு ஓட்டு பெற்றிருக்கிறார்கள்? இவர்களுக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு?
பொள்ளாச்சி வேட்பாளருடைய சி மகேந்திரனுடைய வாக்கு எண்ணிக்கை இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 9வது சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருப்பூர்ல இருக்கக்கூடிய வேட்பாளர் திருமதி சத்யபாமா அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து இப்போ வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கனால இன்னும் சில மணி நேரங்களில் வந்து அந்த சுற்றுக்குழு எண்ணிக்கை விவரம் சொல்லப்படுகிறது. நிச்சயமா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுதேவன். திரு முத்துக்குமார், தொடர்ந்து அதாவது ஏற்கனவே சொன்னபடி கூட்டணிகள் இல்லாமல் தனித்து நின்று தொடர்ந்து ஒரு செய்தி வந்து அது முன் பார்ப்போம் சார். மத்திய சென்னை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி மத்திய சென்னை தொகுதி. அங்கு அஇஅதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான தொகுதி மத்திய சென்னை தொகுதி. சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக முன்னிலை பெற்று வந்த நிலையில் மத்திய சென்னை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் தோல்வியுற்றிருக்கிறார். அந்த செய்தி தற்போது வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷா தற்போது அந்த தகவல்களை தருவதற்காக, மத்திய சென்னையின் வெற்றி குறித்த தகவலை தருவதற்காக ஜேம்ஸ் லிஷா நம்மோடு தொடர்பில் இருக்கார் என்று பார்க்கலாம். ஜேம்ஸ் லிஷா, நான் பேசுறது கேக்குதா? தொடர்ந்து மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் சார். திரு முத்துக்குமார், இந்த மத்திய சென்னை வெற்றியிலிருந்தே நாம் பேசலாம். மத்திய சென்னை முன்னாள் மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் போட்டியிட்ட தொகுதி. மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக கிடைத்திருக்கிறது. பணபலம், ஆட்பலம் எல்லாம் இருந்து எல்லாம் நம்ம கண்கூடா பார்க்க முடிந்த விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? சென்னையை பொறுத்தவரை ஏதோ இது ஏடிஎம்கேக்கு இல்லாத ஒரு இடம் என்று இருந்த நிலை தலைகீழாக மாற்றிவிட்டார். இது சென்னையும் அவர்களுக்கு ஒரு கோட்டையாக மாறிவிட்டது. ஏடிஎம்கே குறிப்பாக தமிழகமே அவருக்கு கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாமே அவர் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிசல்ட், கோயம்புத்தூர் ரிசல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே அங்கே ஜெயிக்குது. ஏன்னா இது வரைக்கும் கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அவர்கள் தான் இருந்த ஒரு ஓவராலாக என்னென்னா த்ரூ அவுட் ஸ்டேட், அதாவது நகர் என்று இல்லாமல் கிராமங்கள் என்று இல்லாமல் எல்லா இடத்துலையும் பெருவாரியான ஓட்டுக்கள் ஏடிஎம்கேக்கு. மாலன் ஐயா முதலே சொன்னது போல் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் ஓட் ஃபார் ஜெயலலிதாஸ் லீடர்ஷிப். ஒரு ஸ்ட்ராங் சைலண்ட் நிச்சயமாக பத்திரிகையாளர்களுடைய, அதாவது குறிப்பாக உங்களை போன்ற நடுநிலை பத்திரிகையாளர்கள் இந்த அளவிற்கு புள்ளி விவர ஆதாரங்களோட சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஆட்சி இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. அதற்கான வெற்றி தான். தொடர்ந்து வெற்றி செய்திகள் வந்த தகவல் வந்து இந்த வேலூருடைய முடிவு, மத்திய சென்னையினுடைய முடிவு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள், இதிலிருந்து நீங்கள் வந்து இந்த கூட்டணிகள் உருவான போது சிறுபான்மையர்களுடைய கூட்டணிகளும் தலித்துகளுடைய கூட்டணிகளும் அதிமுகவுக்கு அந்த கட்சிகள் வந்து எதிராக இருக்கின்றன. எதிராக இருந்த கூட்டணியில் போய் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். அதனால் அந்த மக்களுடைய வாக்கு இவர்களுக்கு கணிசமாக. தொடர்ந்து பேசுங்க, அதே கருத்து தொடர்ந்து பேசுங்க. அதுக்கு முன்பு சிறிய அறிவிப்பு. நாகப்பட்டினம் மற்றும் நெல்லை தொகுதிகளிலிருந்து வெற்றி அறிவிப்பு வந்திருக்கிறது. தொடர்ந்து நீலகிரி, வேலூர் தொகுதிகளை, மத்திய சென்னை தொகுதியை தொடர்ந்து நாகப்பட்டினம் அங்கு போட்டியிட்ட டாக்டர் கோபால் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் AKS விஜயன் தோல்வி அடைந்திருக்கிறார். நெல்லையில் இருந்து திரு பிரபாகர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திரு தேவசகாய சுந்தரம் அவர் தோல்வியுற்றிருக்கார், திமுகவை சேர்ந்தவர். தொடர்ந்து நீங்க பேசலாம் சார். அதாவது இப்போ வேலூர் தொகுதி, மத்திய சென்னை தொகுதி, இது ரெண்டும் வந்து அதில் மத்திய சென்னையில் 1000 விளக்கு போன்ற தொகுதிகளில் வந்துட்டு இஸ்லாமிய சிறுபான்மையர் ஒரு கணிசமான அளவு இருக்காங்க வந்துட்டு. அதே மாதிரி சிதம்பரம் போன்ற தொகுதிகளில் வந்துட்டு தலித் மக்களுடைய தொகுதியாக அது இருக்கிறது. அந்த தலித் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக்கொள்ளும் கட்சிகளும் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக்கொள்ளும் கட்சிகளும் வந்துட்டு அதிமுகவுக்கு எதிரான கூட்டணியில் அவங்க போய் சேர்ந்தார்கள். அப்போது வந்து என்ன பத்திரிகைகளில், ஊடகங்களில் என்ன பேசப்பட்டது என்றால், அப்போது there is a polarization of minority and Dalit votes. அது வந்து அதிமுகவுக்கு எதிராக போகும் என்று அவர்கள் எழுதினாங்க வந்துட்டு. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய முடிவுகள் அந்த மக்கள் வந்து அந்த கட்சியினுடைய பார்வையிலிருந்து வேறுபடுகிறார்கள். அந்த கட்சி தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உடைத்தெறிந்திருக்கிறார்கள். இந்த சார் சொன்ன அத்தனை விஷயங்களை முதலமைச்சர்களுக்கும் ஒரு தலைவரோ ஒட்டுமொத்த தலித் மக்கள் ஒரு தலைவர்ன்றது இல்லையே. அவங்க விரும்புறவங்க எவ்வளவு அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு அவங்க தன்னைத்தானே பறைச்சாற்றி கொள்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னு சொன்னாக்க தமிழகத்தில் இன்னைக்கு மாணவர்களை பற்றி பேசணும்னு சொன்னாக்க தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மட்டும் புரட்சித் தலைவி முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிருக்கிறது
அவங்க கல்லூரி படிப்புக்கு கல்வி கட்டணத்தை எந்த அரசும் இது வரைக்கும் செலுத்தலை. கிட்டத்தட்ட பொறியியல் கல்லூரியில் வந்து அவங்களுக்கு கல்வி கட்டணம் வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருது. இந்த 40,000 ரூபாய் வந்து எத்தனை லட்சம் மக்கள் படிக்கிறாங்க? அத்தனை லட்சம் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் SC ST மக்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் லேப்டாப்பை கொடுத்துருக்காங்க. அவருடைய கல்வித்தர உயர்த்துவதற்கு லேப்டாப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆக மாணவர்கள் மத்தியில் அம்மாவுடைய புகழ் வந்து அதிகமாகிடுச்சு. அவங்களே பல பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாருக்குமே கிடைக்கணும், இது தமிழ்நாடு இல்லை எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் அம்மாவுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம். அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் வந்து அவங்க புனித ஸ்தலமாக கொண்டாடுகின்ற மக்காவுக்கு போகிறதுக்கு கூட ஒரு சில சலுகைகளை கொடுத்துருக்குறாங்க. ஆக ஒரு இஸ்லாமிய மத்தியில் ஒரு தலைவர் தான் இருக்கார், ஒரு தலைவருக்கு தான் சப்போர்ட்னு சொன்னாக்கா அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே மக்கள் தகர்த்தெறிந்து விட்டு தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தான் ஒட்டுமொத்த மக்களுமே தலை சாஞ்சாங்க. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற எல்லா சலுகையும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும். இதில் சாதி மதம் பார்த்து கொடுக்கல நம்முடைய முதலமைச்சர். எல்லா தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்தாங்க, எல்லா சலுகையும் கொடுத்தாங்க. அது மாணவர் முதற்கொண்டு படித்தவர் முதற்கொண்டு படிக்காதவர்கள் கொண்டு படிக்காத கிராமப்புறத்தில் கூட அவங்களுடைய வெள்ளாடுகள் கொடுத்தாங்க, கறவை மாடுகளை கொடுத்தாங்க. இது போன்ற சலுகைகளை வந்து எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, தமிழகத்தில் கொடுத்தாங்க. அதனால தான் ஒரு இமாலய வெற்றியை திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொன்னதுபடி ஏதோ பயனில்லாத விஷயங்களா கொடுக்காம மக்களுக்கு அவர்கள் சொந்த காலில் நின்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து கொள்ள வேண்டும் என பல நூறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி இருக்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி விலையில்லா ஆடுகள் மற்றும் ஆடுகள் உள்ளிட்ட எத்தனையோ திட்டங்கள் நம்ம எடுத்துட்டு போனா. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷா நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்க, அவரிடம் பேசுவோம். மத்திய சென்னை வாக்கு எண்ணும் இடமான லயோலா கல்லூரி வளாகத்திலிருந்து நம்ம செய்தியாளர் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். ஜேம்ஸ் லிஷா, சொல்லுங்க, மத்திய சென்னையுடைய வெற்றி அறிவிக்கப்பட்டு விட்டதா அதிகாரப்பூர்வமாக? மதிவானன், இதுவரை வந்து மொத்தம் வந்து 16 சுற்று முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும். இதுவரை வந்து 15 சுற்று முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை சுமார் வந்து 3 லட்சம் வாக்குகள் வந்து மத்திய சென்னை வேட்பாளர் SR விஜயகுமார் பெற்றிருக்கிறார். சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் உள்ளார். இந்த வெற்றி ஏற்கனவே வெற்றி வந்து இதுல இருந்து நிர்ணயிக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் வந்து ஒரு 46,300 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவார் என வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றியை வந்து அஇஅதிமுக கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்கள் வந்து மிகவும் உற்சாகமாக கொண்டாடி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வர்றாங்க. மதிவானன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மத்திய சென்னையில் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இன்னும் ஒரு சுற்று மட்டுமே மீதம் இருப்பதால் அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சார், இந்த திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னபடி பயனுள்ள திட்டங்கள் ஏனோ தானோ என்று கொடுக்காமல் பயனுள்ள திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வராங்க. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்குது. இந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல லட்சம் லேப்டாப்புகள், 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கில் இல்லை, பல லட்சம் குவாலிட்டியான லேப்டாப்ஸ். இன்னும் சொல்லப்போனால் பாடத்திட்டங்களை அதிலே வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. பாடத்திட்டங்களை டவுன்லோட் பண்ணி அந்த லேப்டாப்புகளில் கொடுக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு ஒரு விஷயம் செய்தால் திரு மாலன் சார் அவர்கள் சொன்னபடி எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திச்சு எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றதில் முதலமைச்சர் அவர்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. இது மற்ற மாநிலங்கள் கடைபிடிக்கிற அளவுக்கு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேப்டாப் தமிழகத்தை பார்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இது ஒரு தமிழகத்துக்கு ஒரு தமிழகத்தில் நடக்கிற இது செய்த இது பல சலுகைகள், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், வெல்ஃபேர் as well as டெவலப்மெண்ட் ரெண்டுமே. இது மற்ற மாநிலங்கள் இப்போது நாங்கள் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் we are also in touch with other states, chief ministers, டெல்லியில் இருக்கிற தலைவர்கள், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், they look at தமிழ்நாடு as a real role model. இது மற்ற மாநிலங்கள் தலைவர்களுக்கு தெரிஞ்சது மட்டும் கிடையாது. இப்போ இந்த முடிவுகளை பார்த்தா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆழமாக போய் சேர்ந்துருக்கின்றது தான். நாங்கள் கிட்டடியில் டெக்கன் கிரானிக்கல் கூட எழுதியிருந்தோம். ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். ஃபேஸ்புக்கில் அதாவது இது யூத் யூஸ் பண்ணுறது கூட என்னென்னா இந்த முதல்வர் பற்றியும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்மா உணவகம் பெரிய அளவில் அது இட் வாஸ் a big hit. So like that every welfare measure was reflected on Facebook. இல்லை, இந்த இதில் வந்து அவங்க தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்து இந்த மதிய சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ கொண்டு வரப்பட்ட போது நிறைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் உள்ளாயிற்று. அரசாங்கத்தினோட வேலை சோறு போடுவதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது.
ஆனால் அதற்கு பிறகு அதை யுனிசெஃப் மாதிரியான நிறுவனங்கள் அதை புரிந்து கொண்டு அதை பாராட்டியதற்கு பிறகு அகில இந்திய அளவில் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு முயற்சிகள் எடுத்தது. நீங்கள் சொன்னீங்களே அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வந்து அகிலேஷ் யாதவ் வந்து அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது திட்ட கமிஷன் வந்து இதற்கான செலவை அனுமதிக்க முடியாது என்று சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து இன்டர்நெட் ப்ரோக்ரஸிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டை காண்பித்து தான் அவங்க பிளானிங் கமிஷனுடைய தடையை வந்து அவர் உடைச்சார். அதை வந்துட்டு இங்கே இந்த கொடுத்ததுனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டதுங்கிறத சொல்லி தான் அந்த தடையை வந்து அவர் உடைத்தார். மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. இல்லை, சென்னையில் அவங்க தோல்விக்கு காரணமும் இதுவும் கூட. அதாவது குறைந்த விலையில் உணவு கொடுக்கறதும் குறைந்த விலையில் குடிநீர் கொடுக்கறதும் மக்கள் மத்தியில் வந்து சிறப்பாக பேசப்பட்டது. ஆசியாவிலே பணக்காரன் சொல்லக்கூடிய தயாநிதி மாறன்லாம் கூட இன்றைக்கி தோல்விக்கு காரணம் இதுதான். இல்லை, இந்த இலவசமாக குறைந்த விலையில் குடிநீர் கொடுப்பது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லது அம்மா உணவகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதனுடைய நோக்கம் வந்து இந்த இடைத்தரகர்களை ஒழிப்பது, இந்த மிடில் மேனை வந்து ஒழிப்பது. அந்த அம்மா உணவகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மத்திய அரசினுடைய பல திட்டங்களில் ரூரல் புவருக்கு கிராமத்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் என்று இருக்குது. இந்த MREGA மாதிரியான திட்டங்கள் இருக்குது. ஆனால் நகர்ப்புற ஏழைகளுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் எதுவும் மத்திய அரசு கிடையாது. தமிழ்நாடு வந்து மிக வேகமாக நகர்ப்புறமயமாகி வரக்கூடிய ஒரு மாநிலம். அப்போ இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு என்ன பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி என்ன கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வருகிற போது தான் அவங்க வந்து இந்த அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அது வந்து ஒரு மிக சிறப்பாக திட்டமிடப்பட்டு சிந்திக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம் அது. அதே மாதிரி இந்த குடிதண்ணீர் வந்து இந்த தண்ணீரை வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து 15-20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்கமே கொடுக்கிற போது அந்த இடைத்தரகர்களை இடைநிலையில் இருக்கிறவர்களை ஒழிப்பது என்கின்ற ஒரு முயற்சியில் அதை வந்து இவங்க ஆரம்பத்திலிருந்தே அழகாக சொன்னீங்க. மக்கள் அந்த விஷயங்களை முதலமைச்சருடைய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நன்கு புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் வடசென்னை தொகுதியின் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து நம்ம செய்தியாளர் ஜேஸ்தாஸ் இருக்கிறார். குயின் மேரிஸ் கல்லூரியிலிருந்து, ராணி மேரி கல்லூரி வளாகத்திலிருந்து. ஜேஸ்தாஸ், வடசென்னை வாக்கு எண்ணும் நிலவரம் எப்படி இருக்கிறது? எத்தனை சுற்றுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது? வடசென்னை தொகுதியை பொறுத்தவரையில் ராணி மேரி கல்லூரியில் வந்து இப்பொழுது 7வது சுற்று மேல போயிட்டு இருக்குது. ஆனா 6வது சுற்று முடிவு வந்து வந்திருக்குது. இப்போ அதாவது அனௌன்ஸ்மெண்ட் படி இப்போ 6வது சுற்று முடிவின்படி 1,34,718 ஓட்டுகள் வந்து அஇஅதிமுக வேட்பாளர் வெங்கடேஷ் பாபு பெற்றிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 2வது இடத்துல வந்து கிருஷ்ணராஜன் திமுக. இப்ப 6வது சுற்று முடிவுல அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 36,139 வாக்குகள் முன்னிலையில வந்து இப்ப வந்து அதிமுக வேட்பாளர் வெங்கடேஷ் பாபு முன்னிலையில் இருக்கிறாரு. இப்போதைக்கு நிலவரப்படி இது வந்து இன்னும் 35 வேட்பாளர்கள், அதாவது மொத்தம் 40 வேட்பாளர்கள் இங்க போட்டிடுறாங்க. ஜெயசாஸ், எதனால வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை 40 வேட்பாளர்கள் சொல்றீங்க? அதுதான் காரணமா இவ்வளவு ஓட்டு எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை மந்தமாக நடப்பதற்கு? அதாவது தமிழக முதலமைச்சருடைய மந்தமாக நடப்பதற்குல தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள்னால பொதுமக்கள் தங்களுடைய நன்றி கடனை வாக்குல இது பண்ணிருக்காங்க. ஏற்கனவே திமுக காரங்க சில நேரத்துல வந்து சில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை பண்ணி, அதாவது தோல்வி பயத்தின் காரணமாக வாக்குகள் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சந்தேகம் எழுப்பி ஒரே சத்தமா போடுறதுனால இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் சுலபமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது இப்போ 7வது சுற்று நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மதிவானன், உங்களோட தகவல்களுக்கு நன்றி. வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை வாக்கு எண்ணும் பணி மிகவும் மந்தமாக நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் கூட 1 லட்சம் வாக்குகள் பெற்று 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அஇஅதிமுக வேட்பாளர் திரு TG வெங்கடேஷ் பாபு முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து தென்சென்னை தொகுதியின் வாக்கு எண்ணும் மையமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறார் நமது மற்றொரு செய்தியாளர் தேவராஜன். அவரிடம் பேசுவோம். தேவராஜன், தென்சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை வாக்கு முன்னணி நிலவரம் பற்றி சொல்லுங்க. மதிவாணன், தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. மதிவாணன், இதில் பார்த்தோமானால் இப்போ மணி வந்து 4:30 ஆகிறது. இந்த நேரப்படி அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் திரு டாக்டர் ஜெயவர்தன் 5வது சுற்று முடிவில் 45,814 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் TKS இளங்கோவனை விட முன்னணியில் இருக்கிறார். மதிவாணன், தொடர்ந்து அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் திரு இல கணேசன் போட்டியிட்டார். அவர் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்? நம்ம
டாக்டர் ஜே ஜெயவர்தனுக்கும் திமுக வேட்பாளருக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசங்கள் உள்ளது? நிச்சயமாக மதிவாணன். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட இல கணேசன் 5வது சுற்று முடிவில் 84,426 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் திமுக வேட்பாளர் TKS இளங்கோவன் 92,028 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாஜக இதில் 3வது இடம் பெற்றிருக்கிறது. திமுகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் வாக்குகள் வித்தியாசம் பார்ப்போமானால் 5வது சுற்று முடிவில் 45,814 வாக்குகள் பெற்று டாக்டர் ஜே ஜெயவர்தன் முன்னிலை வகிக்கிறார். மதிவாணன். நன்றி தேவராஜ். தென்சென்னையை பொறுத்தவரை டாக்டர் ஜே ஜெயவர்தன் அஇஅதிமுக வேட்பாளர். இவர் தொடர்ந்து 45,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் திரு முத்துக்குமார், மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டை சீரழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டது என முதலமைச்சர் அவர்கள் உறுதியான குரலை உயர்த்தி மீண்டும் மீண்டும் தனது பிரச்சாரங்களில் தெளிவுபடுத்தினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறை தவறு நடக்கும் போதும் அந்த ஆட்சியில் பெட்ரோல் விலை உயர்த்தினாலும் சரி, ஒவ்வொரு முறையும் தனது கண்டனத்தை பதிவு செய்ய தவறாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுடைய அந்த நிர்வாக சீர்கேட்டிற்கு எதிராக. நிச்சயமாக அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு அவங்களுடைய படுதோல்விக்கு. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்களுக்கு எதிரான ஒரு வாக்கை, நெகட்டிவ் வாக்காக அதை பார்த்தாலும் சரி. இது நிச்சயமாக மந்த்லி ஒன்ஸ் பெட்ரோல் விலை ஏற்றுறது, தமிழக முதலமைச்சர் பல முறை அதை எச்சரித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி ஃபுட் செக்யூரிட்டி பில் கொண்டு வரேன்னாங்க. அது பெரிய ஏமாற்று வேலையாக இருந்தது. ஆனால் தமிழகத்தில் அம்மா உணவகங்கள் போன்ற பல திட்டங்கள் அடிமட்ட சாதாரண சாமானியனுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பாக இருந்தது. இப்படி பல திட்டங்கள் இருந்ததால் காங்கிரஸால் மீண்டும் உள்ளே வர முடியவில்லை. அதுபோக போன தடவை எலெக்ஷன் எல்லாம் இதே மத்திய சென்னை தேர்தல் இந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போது இருந்த ஆட்சி நிலை, எலெக்ஷனில் வந்து ஊடகன்ற பேரில் என்னென்னமோ வண்டி உள்ளே வந்து செய்த பல அராஜகங்கள், அடிதடி அரசியல், இது எதுவுமே இல்லாமல் நடந்த அமைதியான ஒரு புரட்சி. இந்த மாதிரி நல்ல ஒரு எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக நல்லவர்கள் ஜெயிப்பார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல நிச்சயமா. ஒரு சார் சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே நான் பல விருந்தினர்கிட்ட கேட்ட கேள்விதான், ஒரு வட மாவட்டம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் ஓட்டு, தென் மாவட்டம் என்றால் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ரீஜியனுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இந்த ரிசல்ட்ஸ் வர்றதை பார்க்கும்போது தொடர்ந்து சென்னையிலும் படித்தவர்கள் அதிகமுள்ள பகுதி, வேலைக்கு செல்பவர்கள் அதிகமுள்ள ஒரு மாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்கேயும் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது மத்திய சென்னையில். இது அப்போ ஒட்டுமொத்த தரப்பினரையும் திருப்திப்படுத்துவது என்பது ஒரு ஆட்சியிலிருந்து எவ்வளவு கடினம் என்று தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும், தமிழகத்தின் A to Z என்று சொல்லக்கூடிய அனைத்து தரப்பினரையும் முதல்வர் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்தியிருக்கின்றதுன்னு அர்த்தம். நிச்சயமாக அதில் வந்து இந்த முடிவுகள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இந்த நகர்ப்புறம், கிராமப்புறம், அப்புறம் ஜாதி சார்ந்த பார்வையில் வாக்களிப்பது, மதம் சார்ந்த பார்வையில் வாக்களிப்பது, அந்த அந்த பேரியர் எல்லாவற்றையுமே, அந்த தடுப்புகள் எல்லாவற்றையுமே இது தகர்த்தெறிந்திருக்கிறது. அதனால தான் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறுபான்மையர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் இங்கே வந்து ஒரு கணிசமான ஒரு இம்ப்ரெசிவான வெற்றியை பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம், மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு வசீகரம் வந்து இவங்க கிட்ட இருக்குது, ஒரு கேரிஸ்மா வந்து இவங்க கிட்ட இருக்குது. அது வந்து இப்போ பாம்பேலேருந்து எக்கனாமிக் டைம்ஸோட ஆசிரியர்கள் வந்து இங்கே தேர்தல் கவர் பண்ணுவதற்காக வந்திருந்தாங்க. அவங்க இங்கே வந்தபோது தமிழ்நாட்டு அரசியல் பற்றி ஒரு புரிவு எனக்கு தெரியணும்னு சொல்லி என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல போய் அந்த கேம்பெயினை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். கேம்பெயினை பார்த்து வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசினாங்க. அப்போ வந்து அதை பற்றி அப்படியே அவங்க பிரமித்து போனாங்க. அதாவது இவங்க வந்தால் போதும், மக்களை வசீகரிக்கும் சக்தி, இவங்களை பார்த்தால் போதும் என்கின்ற அளவுக்கு மக்கள் வந்து சார்ஜாக இருந்தாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு வசீகரம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் இல்லை. சார் உங்களுக்கு கருத்து? சார், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் உணர்வாளர்கள் மத்திய அரசில் கூட்டணியில் இருந்த, கடந்த முறை மத்திய அரசில் கூட்டணி இருந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்த தமிழர்களுக்கு இழைத்த துரோகம், குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு இழைத்த துரோகம் அதிகம், மீனவர்களுக்கு இழைத்த துரோகமும் அதிகம். அதே போல் தென் மாவட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற காவிரி நீர் பிரச்சனை இருந்தாலும், முல்லை பெரியாறு பிரச்சனை இருந்தாலும்,
காங்கிரஸோ திமுக எதுவுமே செய்யலை. இது எல்லாமே செஞ்சது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இலங்கை தமிழுக்கு ஆதரவாகவும் காவிரி பிரச்சனையில் சாதனை படிச்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம் முல்லை பெரியார் பிரச்சனையில் வந்து சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே தான் மக்களுக்கு வந்து அதிகமான நம்பிக்கை. புரட்சித் தலைவி அம்மா விட்ட தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேற தலைவர் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தான் இன்னைக்கு இமாலய வெற்றி கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரடி ஒளிபரப்பு தொடரும்.